அல்லாஹு அக்பர். ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த புனிதமான நேரத்தில் மூமீன்களும் பொறுமையும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பொதுவாக ஒரு மூமீனை பொறுத்தளவில் அவன் வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடமாக திருக்குர்ஆன் நமக்கு பொறுமையை சொல்லித் தருகிறது. அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது, அவங்க செய்யறதுல பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, வத்தவாசௌ பில் ஹக்கி வத்தவாசௌ பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தஅவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிரும், தம் வியாபாரம் உடைஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிரும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே, அவர்களை தவிர வத்தவாசௌ பிஸ்ஸப்ர், அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், இது குறுகிய கால வாழ்க்கை, இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்ற புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே, இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. ஓ ஈமான் கொண்டீங்களா, இபாதத்து செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாம போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்குது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு லேசா போலான்னு நினைக்கிறீங்களா, வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம்னா அவ்வளவு சீப்பா, நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளவு டிக்கெட்னு கணக்கு பாக்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல. வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் யாரு தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்றான், யாரு தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள். இப்ப ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா, அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா, அவர் அர்ப்பணிக்கணும். தனக்கு நேரங்காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரங்காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்போ ஓகே தானே? இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றான், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்ம தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்க போக்கிலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகள்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவிங்க. உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் குர்ஆன் சொல்லல. நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க, அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும், அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளியாக காட்டப்படுவீங்க, உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் வலக்கது நாளும் அன்னக்கு எவைக்கு சதுருக்கு பிமா யகூலும், நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருகுது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது. ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உங்களை மஜ்னூன் என்றாங்க, பைத்தியம் என்றாங்க, கத்தாப் என்றாங்க, பொய்யன் என்றாங்க, கவிஞன் என்றாங்க, சூனியக்காரன் என்றாங்க. இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்னக்கு எவைக்கு சதுருக்கு பிமா யகூலும், அவர்கள்
சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நபியே நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் தியாகம், இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்றேன், இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரின், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான் அல்லாஹ். யாரோட இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம் இந்த உலகத்தில் 1000 பொடிகார்டுகள் இருக்கலாம். ஒரு பெரியவருக்கு, ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி 4 இருக்கலாம். ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான். பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். இது என்னப்பா, நிறைய பேர் இதை ஜன்னான்னு நினைக்கிறார்கள். துபாய்க்கு போனா ஜன்னாவோட ஒரு துண்டு தான் என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை கொஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம், பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம். அதாவது சொத்துக்களை குறைத்து சோதிப்போம், வீட்டில் உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம், மௌத்தாக்கி சோதிப்போம். பிசினஸ்கள் வைங்களேன், தோட்டம் துறவுகள் கனிவர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்து சோதிப்பான். பிசினஸ்ல லொஸ்டாக்கி சோதிப்பான். எல்லாம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், நபியை போய் சொல்லுங்கள், பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தி, என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க. லொஸ்டா ஆயிட்டீங்களா, இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹைர் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையா நில்லுங்க, அல்லாஹ் நாட்டம் ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கன்கிராச்சுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவியுங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசுது. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜன்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைய இடங்கள்ல பேசுறான். நாம் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால், ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபஸ்பிர் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி ஃபஸ்பிர் நஃப்ஸக், நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள். நிறைய क्वेश्चन கேட்கறவங்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியே என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆன் நெடுகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னண்டா, இந்த பொறுமை சும்மா வருமா? இந்த பொறுமை சும்மா வருமா அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதற்கு தான் நான் முற்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா